السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخ مرشدا. மரியாதைக்குரிய பெருமக்களே, பேரன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தை குறித்து குர்ஆன் ஷரீஃபில் குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித இனத்தில் நீங்கள் மிகச்சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த சமூகத்திற்கு அல்லாஹுவின் பார்வையில், அல்லாஹுவின் வார்த்தையில் சிறந்த சமூகம் என்ற அந்தஸ்து எப்படி கிடைத்தது? இந்த சமூகத்திற்கு ஹைருல் உம்மா என்ற இந்த மரியாதை கிடைக்க எது காரணம் அல்லது யார் காரணம்? நூருல் முஹம்மதை தங்களுடைய முதுகந்தண்டுகளிலும் தங்களது கர்ப்ப கோளங்களிலும் சுமந்த காரணத்தால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி அப்துல்லா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஈராக உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாரம்பரியத்தின் முன்னோர்கள் எப்படி நூறு முஹம்மதின் மூலமாக மரியாதையும் கௌரவமும் பெற்றுக் கொண்டார்களோ அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கள் என்பதால் இந்த உம்மத்து சிறந்த உம்மத்தாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கு இருக்கிற உறவு காரணமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கு இருக்கும் நெருக்கம் காரணமாக அல்லாஹ்வின் ரசூலாக நபியாக அவர்களை வரித்துக் கொண்டு அவர்கள் வழியில் வாழ வேண்டும் என்று எடுத்த முடிவின் காரணமாக நாமெல்லாம் சிறந்த உம்மத்துக்கள் என்று அல்லாஹ்வால் குறிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற பந்தம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு, அந்த உறவு ஹுவன் நபி நஹனுல் உம்மா, ஹுவர் ரசூல் நஹனுல் உம்மா. அவர்கள் அல்லாஹுவின் நபி, அவர்களை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் நாம். அவர்கள் அல்லாஹுவின் ரசூல், அவர்களை ஒத்துக்கொண்ட உம்மத்துக்கள் நாம். அவர்களால் வழிகாட்டப்பட வேண்டிய, வழிகாட்டப்பட்டிருக்கிற சமூகம் நாம். அதையும் கடந்து ஹுவ சய்யிதுனா வ மௌலானா, அவர்கள் நம்மின் தலைவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய மௌலா, நம்முடைய எஜமான். நம்முடைய தலைவர், நம்முடைய எஜமான் என்கிற பொழுது நாம் அவர்களுக்கு அடிமை. நாம் அவர்களுக்கு அடிமை என்பது, அப்படி சொல்வதன் மூலம் நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அடிமையாயிற்று. அல்லாஹ்வுக்கு அடிமை என்று சொல்கிற நம்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிமை என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் என்ற ஒரு கேள்வி எழுந்தால் குர்ஆன் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து, அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம்
லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நபியே, உங்களை ஏற்றுக்கொண்ட இந்த உம்மத்துகளுக்கு சொல்லுங்கள், யா இபாதி, என் அடியார்களே என்று சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உத்தரவிடுகிறார். இந்த சமூகத்தை பார்த்து, இந்த மூமின்களை பார்த்து, இந்த முஸ்லிம்களை பார்த்து, இந்த மூமினான ஆண்களையும் பெண்களையும் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி, என் அடியார்களே என்று சொல்லுங்கள். நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அடியார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமைகள். குர்ஆன் சொல்லுகிறது, யாரோ சொன்ன செய்தி அல்ல, குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் சொல்வோம், ஹுவ சய்யிதுனா ஹுவ மௌலானா. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் தஆலா நம்முடைய எஜமானன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ மௌலானா, நம்முடைய எஜமான், நாம் அவர்களின் அடிமை. அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எஜமான் அடிமையின் உறவு. அவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு நபிக்கும் உம்மத்துக்கும் உள்ள உறவு. அவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு ரசூலுக்கும் உம்மத்துக்கும் உள்ள உறவு. அவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு சய்யிதுக்கும் ஹாதிமுக்கும் உள்ள உறவு. அவர்களுக்கு நமக்கும் உள்ள உறவு ஒரு வழிகாட்டிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய பணியாளர்கள் உறவு. இந்த உறவுக்குள் நாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலேயான பந்தம் சராசரி பந்தம் அல்ல. அவர்கள் வழியில் நாம் சரியாக வாழுகிறோமா என்பது வேறு விஷயம். அவர்கள் கட்டுப்பாட்டில் நாம் முறையாக இருக்கிறோமா வேறு விஷயம். அவர்கள் சொல்படி நாம் முறையாக நடக்கிறோமா, இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டியவர்கள், அவர்களை நேசித்தே ஆக வேண்டியவர்கள், அவர்களை விரும்பியே ஆக வேண்டியவர்கள், அவர்கள் வழியில் நின்றே ஆக வேண்டியவர்கள், அவர்களுடைய அடிமைகளாக இருக்க வேண்டியவர்கள், அவர்களுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்கள். இந்த பந்தமும் உறவும் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. இந்த பந்தத்தையும் உறவையும் அடிப்படையாக வைத்து அவர்களுக்கும் நமக்கும் இப்படி ஒரு பந்தம் இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கும் நமக்கும் இப்படி ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால், இந்த உறவில் அவர்கள் நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன, நம்மை பற்றிய அவர்கள் பார்வை என்ன, அவர்களை பற்றி நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், நம்மை பற்றி அவர்கள் பார்வை என்ன, அவர்களை பற்றி நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், நம்மை பற்றி அவர்கள் தன்னுடைய பார்வையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம் மீது அவர்களுக்கு இருக்கிற கரிசனம், நம் மீது அவர்களுக்கு இருக்கிற அன்பு, நம் மீது அவர்களுக்கு உள்ள இரக்கம், நம்முடைய நல்வாழ்வின் மீது அவர்களுக்குள்ள அக்கறை, இது எல்லாம் எங்கோ சொல்லப்பட்ட செய்தி அல்ல, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. அல்லாஹ் சொல்கிறார், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடத்தில் வந்திருக்கிற இந்த திருத்தூதர், இந்த ரசூல், மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது, நீங்கள் கஷ்டப்படுவது, நீங்கள் துன்பப்படுவது அவர்களுக்கு பாரமாக இருக்கிறது. நீங்கள் கஷ்டப்படுவது, நீங்கள் துன்பப்படுவது, நீங்கள் சிரமப்படுவது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது ரொம்ப ஹிர்ஸ் உள்ளவர்கள். ஹிர்ஸ்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை, எல்லாரும் பழக்கத்துல சொல்ற வார்த்தை. ஹிர்ஸ்னா பேராசை, இருக்க வேண்டிய ஆசையை விட அளவு கடந்த ஆசைக்கு பேராசைன்னு தமிழ்ல சொல்றேன் இல்லையா, அரபியில ஹிர்ஸ்னா பேராசைன்னு அர்த்தம். அந்த பேராசை என்று பொருள்படுகிற ஹிர்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து ஃபைல் என்ற அரபி வசனில் அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தையை தேர்வு செய்து அல்லாஹ் சொல்கிறான், ஹரீஸுன் அலைக்கும், அந்த ரசூல் உங்கள் மீது அளவு கடந்த ஆசை உள்ளவர்கள், நீங்கள் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதில்,
நீங்கள் நியாயமாக நடக்க வேண்டும் என்பதில், உண்மை அல்லாஹ்வின் அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதில், உண்மை மூமின்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதில், உங்களுடைய இம்மை வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதில், உங்கள் மறுமை வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த அன்பும் மிகுந்த ஆசையும் உள்ளவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். நமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பந்தத்தில் நம்மை பற்றிய அவர்கள் பார்வை அசீசுன், நம்முடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள், ஹரீசுன் அலைக்கும், நம்முடைய நல்வாழ்க்கையில் அதிக ஆர்வமும் அக்கறையும் பொறுப்பும் உள்ளவர்கள், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களாகிய உங்கள் மீது அளவு கடந்த இரக்கமும் கணக்கற்ற பாசமும் கொண்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரோ சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான். தனக்கு என்று அவன் சொல்லுகிற அசீஸ் என்ற திருநாமத்தை நபிகள் நாயகம் அவர்களுக்கு அசீஸ் என்று சொல்லுகிறான். தனக்கு சொல்லப்படுகிற ரഊஃப் என்ற திருநாமத்தை அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு ரഊஃப் என்று சொல்லுகிறான். தனக்கு ரஹீம் என்று சொல்லுகிற நாயன் நபிகள் நாயகத்திற்கு ரஹீம் என்று சொல்லுகிறான். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், அவர்கள் மூமின்கள் விஷயத்தில் ரഊஃபாக ரஹீமாக அளவற்ற அன்பும் கணக்கற்ற பாசமும் கொண்டவர்களாக, நம் நலனில் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக, நம் நல்வாழ்வில் மிகுந்த பொறுப்புள்ளவர்களாக, நாம் நல்வாழ்க்கை இம்மையிலும் வாழ வேண்டும், நம்முடைய நிலைமை மறுமையிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதிக அக்கறை கொண்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்ற கருத்தை மிக அழுத்தமாக வலியுறுத்தி சொல்லும் ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். லகத் ஜாஅக்கும் என்று சொன்னால் இதற்கு முன்னால் லகத் என்ற லாமுக்கு முன்னால் அரபியினுடைய விதிப்படி, இலக்கண விதிப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை வல்லாஹி லகத் ஜாஅக்கும், என் மீது ஆணையாக, என் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வந்த ரசூல் இத்தகைய தகுதி உள்ள ரசூல். நாம் தான் சில விஷயங்களை வலியுறுத்தி சொல்றதுக்கு சத்தியம் பண்ணுவோம், நாம் தான் சில விஷயங்களை வலியுறுத்தி அதுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்றதுக்கு சத்தியம் பண்ணி சொல்லுவோம். இப்ப அல்லாஹ் நம்மளிடத்திலேயே சத்தியம் பண்றான். என்ற சூழ் இத்தகைய தகுதி உள்ளவர், என்ற சூழ் இத்தகைய மகத்துவம் உள்ளவர், உங்கள் விஷயத்தில் இந்த சூழுக்கு இத்தனை அக்கறை இருக்கிறது, இத்தனை பொறுப்பு உள்ளவர், இத்தனை பண்பு பாசம் பிரியம் உள்ளவர் என்றெல்லாம் விளக்குவதற்கு அல்லாஹ் வல்லாஹி லகத் ஜாஅக்கும் ரசூலுன், லாமுக்கு முன்னால வல்லாஹி இருக்குது இலக்கண விதிப்படி, சத்தியமாக, என் மீது சத்தியமாக, அல்லாஹ்வாகி என் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், இந்த ரசூல் இத்தகைய தகுதி உடைத்த ரசூல் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலேயான பந்தத்தில் நம் மீது அவர்களுக்குரிய அக்கறை எப்படி இருக்கிறது, எத்தனை பொறுப்போடு இருக்கிறது என்பதற்கு இந்த ஆயத்து கொண்டு மாத்திரம் இந்த சான்று நிறுவப்படவில்லை. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வாழ்க்கை நிகழ்வு ஒன்றை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். அந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரு நாள் என் வீட்டில் என் அருகில் சயனித்திருந்த படுத்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் திடீரென்று விழித்து பார்த்த பொழுது அவர்கள் இல்லை. எங்கே சென்றிருப்பார்கள் என்று நான் வெளியில் வந்து அங்கும் இங்குமாக பார்த்துவிட்டு வேறு எந்த மனைவியின் வீட்டிற்காவது சென்றிருக்க கூடுமோ என்றெல்லாம் சந்தேகித்து பின்னர் நான் ஜன்னத்துல் பக்கீக்கு வந்தேன். ஜன்னத்துல் பக்கீயில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி நின்று கொண்டிருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத் خرج من البيت فوجدته في البقيع فيقول قائما, நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறார்கள், யா ரப்பி உம்மத்தி, யா ரப்பி உம்மத்தி, என்னுடைய இறைவா என்னுடைய உம்மத்தை பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறார்கள். பின்பு நின்று கொண்டு யா ரப்பி உம்மத்தி என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போகிறார்கள். யா ரப்பி உம்மத்தி என்று அங்கே சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறார்கள் இந்த உம்மத்துக்காக. இந்த உம்மத்து என்றால் அன்று வாழ்ந்து கொண்டிருந்த உம்மத்துகளுக்காக மாத்திரமல்ல, தன் உம்மத்தாக உலகத்தில் கியாமத்து வரை வரக்கூடியவர்களுக்காக, இந்த பறந்து விரிந்த உலகத்தில் எத்தனை கோடி முஸ்லிம்கள் வர இருக்கிறார்களோ அவர்களுக்காகவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்
அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறார்கள். நின்று கொண்டு யா ரப்பி உம்மத்தி என்கிறார்கள், சுஜூதில் விழுந்து யா ரப்பி உம்மத்தி என்கிறார்கள். இப்படியெல்லாம் விழுந்து அவர்கள் கெஞ்சிக் கொண்டிருந்ததற்கு பிறகு அவர்களை பார்த்து நான் கேட்டேன், ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் ஐனல் குர்ஆன் ஃபகத் நஸீதஹு, நாயகமே உங்கள் உம்மத்துகள் நல்வாழ்க்கை வாழ அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை தந்திருக்கிறான், அந்த குர்ஆன் எப்படி என்று விளக்க உங்களை தந்திருக்கிறான், அந்த குர்ஆன் இருக்கிறது. யா ரசூலல்லாஹ் யா ரப்பி உம்மத்தி யா ரப்பி உம்மத்தி என்று உம்மத்தை பற்றி இத்தனை கரிசனம் கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறீர்களே, அந்த உம்மத்தில் குர்ஆன் இருக்கத்தானே செய்கிறது, மறந்து விட்டீர்களா நாயகமே என்ற கருத்தில் நான் கேட்டேன். அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலம்மா சமிஅ காலலி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய குரலை கேட்டுவிட்டு நான் சொல்லும் வார்த்தையை புரிந்து கொண்டு சொன்னார்கள், யா ஆயிஷா அத்தஅஜபீன மின் ஹாதா, ஆயிஷா என்ன நான் அப்படிலாம் கேட்கறத பற்றி நீ வந்து ஆச்சரியப்படுறியா? ஆச்சரியப்பட வேண்டாம். நான் ஹயாத்தாக இருக்கிற இந்த உலகத்தில் உங்களோடு வாழும் காலத்தில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறேன் என்று மாத்திரம் நினைக்காதே, யா ரப்பி உம்மத்தி என்று நான் சொல்வேன். ஐதா தகல்து ஃபீ கப்ரி, என் கபருக்குள் போனாலும் யா ரப்பி உம்மத்தி என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்பொழுது மாத்திரமல்ல, ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படும் பொழுதும் அக்கூலு யா ரப்பி உம்மத்தி, அப்பொழுதும் யா ரப்பி உம்மத்தி என்று சொல்லுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் இந்த செய்தி புகாரியிலும் பதியப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலும் பதியப்பட்டிருக்கிறது, வேறு ஹதீஸ் தொகுப்புகளிலும் பதியப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நெஞ்ச வார்த்தை வித்தியாசங்களோடு நான் சொல்ல வந்த விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரப்பி உம்மத்தி யா ரப்பி உம்மத்தி என்று இந்த உம்மத்தின் நலனுக்காக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுபவர்களாக இருந்தார்கள். இந்த உம்மத்து பாதிக்கப்படக்கூடாது, இந்த உம்மத்தின் நலன் பாதிக்கப்படக்கூடாது, இந்த உம்மத்தின் நல்வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது, இந்த உம்மத்தின் இம்மை பலன்கள் பாதிக்கப்படக்கூடாது, இந்த உம்மத்தின் மறுமை நிலை பாதிக்கப்படக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறார்கள். அப்படி கெஞ்சுவதோடு மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸ் ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யும் அந்த ஹதீஸில், அலா இன்னி லக்கும் பி மக்கானி சித்கி ஹயாத்தி இதா மித்து, இப்பொழுது உலகத்தில் நான் உங்களோடு பகிரங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நான் எந்த நிலையில் உங்கள் மீது அபிமானமும் அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறேனோ இதே போல நான் என் நிலைமை நான் மௌத்தானாலும் இப்படித்தான் இருப்பேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் உங்கள் நலனில் எனக்கு உள்ள அக்கறை நான் இறந்து போனதற்கு பிறகும் இந்த அக்கறை இருக்கும் என்று சொன்ன பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அருகில் நின்று கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மாதா தஸ்னஉ இதா மித்த, நீங்க மௌத்தானா அப்ப என்ன செய்வீங்க? ஹயாத்தா இருக்கும் காலத்தில் இப்படி எல்லாம் எங்கள் நலனுக்காக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறீர்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறீர்கள், நீங்கள் வஃபாத் ஆகிவிட்டால் அப்பொழுது என்ன செய்வீர்கள் என்கிறார்கள். அப்பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அஸாலு உனாதி ஃபீ கப்ரி, என் கபரில் நான் இருக்கும் காலத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பேன், கேட்பேன் என்று சொல்லவில்லை. கொஞ்சம் கவனிக்கணும். லா அஸாலு உனாதி என்ற அரபியில் சொன்னால் நான் கேட்பேன் என்பது பொருள் அல்ல, கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்பது பொருள். நாளும் பொழுதும் கேட்டுக்கொண்டிருப்பேன். லா அஸாலு உனாதி, நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ரப்பி உம்மத்தி ரப்பி உம்மத்தி என்று அல்லாஹ்விடத்தில் என் உம்மத்துக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டே இருப்பேன். இதுவரை ஹத்தா யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர், கியாமத்துக்கு அடையாளமாக சூர் ஊதப்படும் காலம் வரைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உம்மத்துக்களுடைய நலனில், இந்த உம்மத்துக்களுடைய நல்வாழ்க்கையில் அவர்களுக்கு இருக்கிற அக்கறையை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டினான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் செய்திகளுக்கு நிதர்சனமான சான்றுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சொந்த கருத்தை தன்னுடைய சொந்த நடைமுறையின் வழியாக தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். இதில் வஃபாத்துக்கு முற்பட்ட காலத்தில் ஒரு நிலை, என் வஃபாத்திற்கு பின்னால் இன்னொரு நிலை என்று இல்லை, ரெண்டிலும் ஒரே மாதிரியே ரப்பி உம்மத்தி ரப்பி உம்மத்தி என்று நான் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செல்லும் இந்த செய்திகள் ஒரு உண்மை. நாம் எல்லாம் பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே அதுபோல் நம் பல்வேறு கட்டங்கள்ல அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்கிறோம். மக்காமம் மஹ்மூதா என்று ஒன்று இருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வபஅஸஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா, அல்லாஹ்வே மகாமம் மஹ்மூதாவை அவர்களுக்கு கொடுக்க இருப்பதாக சொல்லி இருக்கிறார். மகாமம் மஹ்மூதா என்பது எது என்றால் அதுதான் ஹுவ ஷஃபாஅத்துல் உதுமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு மாத்திரமல்ல, கபரில் மாத்திரமல்ல, நாளை மஹ்ஷரில் நமக்காக மன்றாடுவார்கள். நமக்காக என்றால் ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, என் உம்மத்தை சார்ந்த பெரிய பாவிகளுக்காக. என் உம்மத் பெரிய ஆள் பெரிய ஆள், பாவம் பெருசுன்னு அர்த்தம். என் உம்மத்தை சார்ந்த பெரிய பாவிகள்னா ஆள் பெரிய ஆளுன்னு அர்த்தம் இல்ல, பாவம் பெரிய பாவம் செஞ்சாளுன்னு அர்த்தம். பெரிய பாவங்களை செய்தவர்களுக்காக. சாதாரணமாக மனசு சுபாவத்துல தப்பு பண்ணிட்டா ஓரங்கட்டுறது ஒதுக்குறது தான் வழக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்தில் பாவம் செய்தவர்கள், பெரிய பாவம் செய்தவர்கள் மஹ்ஷரிலே அல்லாடி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன். நான் என்ன செய்வேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்ன செய்வேன் என்று சொல்வதற்கு முன்பு என்ன நடக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சித்திரம் சொல்கிறார்கள். என்ன நடக்கும்? பாதிக்கப்பட்ட பாவிகள் பெரும்பாவங்களை உலகத்தில் செய்துவிட்டு தௌபா செய்யாமல் மன்னிப்பு பெறாமல் பாதிக்கப்பட்டு மறுமையில் மஹ்ஷரில் அல்லாடி கொண்டிருக்கிற அந்த அடியார்கள் என்ன செய்வார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அடையாளம் கண்டு கொண்டு அவரிடத்தில் போய் எங்களுக்காக ஏதாவது செய்ய முடியாதா என்பது போல் கெஞ்சுவார்கள். என்னால் ஒன்றும் முடியாது என்று அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அனுப்புகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் போய் கெஞ்சி மன்றாடுவார்கள். அவர்களும் என்னால் ஒன்றும் முடியாது என்பார்கள். அவர்களும் தன்னிடத்தில் முடியாது என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அனுப்புகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னாலும் ஒன்று முடியாது என்று தன் பின்வாங்கிக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அனுப்புகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் முடியாது என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அனுப்புகிறார்கள். உலுல் அஸ்மான இந்த நபிமார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்த ஆண்டு தள்ளி விட்டுறாங்க, என்னால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி. இது நாடகம் அல்ல, நடிப்பு அல்ல, அதுதான் யதார்த்தம். யதார்த்தமானதை செய்கிறார்கள். எங்களால் ஒன்றும் முடியாது என்று. இதை எங்களுக்கு செய்ய முடியும். அபிமார்களுக்கும் ஷஃபாஅத் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள ஷஃபாஅத்துல் உதுமா என்ற இந்த மகத்தான ஷஃபாஅத் வேறு எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வருவார்கள். அவர்களால முடியாதுன்னு கையை விரிச்சிட்டு அங்க இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்க போங்க உங்க காரியம் சித்தியாகும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனுப்புவார்கள். இந்த கூட்டம் பூரா என்கிட்ட வந்துடும். கூட்டம்னா 1-2 பேரா, 100-200, 1000-2000, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கணக்கு சொல்ல முடியாத கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். முறையிடுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடக்கும் என்று நிகழ்ச்சியை சித்தரித்து விட்டு இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று சொல்ல வருகிறார்கள். சஜத்து ஃபீ அமாம அர்ஷில்லாஹ், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூதில் விழுவேன். எல்லோரும் என்னிடத்தில் வந்து முறையிடுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அர்ஷுக்கு முன்னால் சுஜூதில் விழுவேன். இர்ஃபஅ ரஸக யா முஹம்மத், சுஜூதில் உண்டு எழும்புங்க, என்ன விஷயம் அல்லாஹ் கேட்பான். யா அல்லாஹ், இதோ பாவப்பட்ட ஜென்மங்கள், பாதிக்கப்பட்ட ஜென்மங்கள், உலகத்தில் அறிந்தோ அறியாமலோ குற்றம் செய்து விட்ட மக்கள் இப்பொழுது மன்னிப்புக்காக, உன் மன்னிப்புக்காக செஞ்சு மன்றாடுகிறார்கள், அல்லாடி துடிக்கிறார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் தன் கருத்தை, தன்னுடைய மன்றாட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான். அந்த மகத்தான அந்த வெளியில் மஹ்ஷரில் பாவிகளுக்கு மன்றாட்டத்தை பெற்றுக் கொடுப்பேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்தை நான் அங்கேயும் விடுறதில்லை. இந்த உம்மத்து பாதிக்கப்பட்ட உம்மத்தை நான் அங்கேயும் விடுவதில்லை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள ஸ்பெஷல் ரஹம் ஷஃபாஅத். இது வேற எந்த நபிக்கும் இல்லை, எந்த ரசூலுக்கும் கிடையாது. இது மகாம மஹ்மூதான் இதுக்கு பேரு, ஷஃபாஅத்துல் உதுமான்னு இன்னொரு பேரு. இது சொல்ல வந்த மஹீதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்து சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சொல்றாங்களே, இந்த உம்மத்து அங்க போவும், அங்கிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பின்னர் மூசா அலைஹிஸ்ஸலாம், அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஏன் இவ்வளவு போகணும்னு என்ன இருக்கு? டைரக்டா நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகத்தான ரஹ்மத் அதனுள்ளும் இருக்கிறது. இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் செய்தி, ஹதீஸில் பதியப்பட்ட சஹீஹான ரிவாயத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற உண்மை செய்திக்கு உள்ளே இன்னொரு உண்மை இருக்கிறது. அந்த உண்மை, இந்த நிகழ்ச்சி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் இந்த செய்தி மஹ்ஷரில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போனாலும் கதை சாயாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போனாலும் அந்த பருப்பு வேவாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போனாலும் காரியம் சித்தியாகாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனா தான் காரியம் நடக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எந்த ஞாபகம் வரும் வாய்ப்பை நசீபை மஹ்ஷரில் யாருக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுப்பானோ அவர்கள் டைரக்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருவார்கள். அங்கெல்லாம் போக தேவையில்லை. அதை ஞாபகம் வந்துடுச்சு நமக்கு, அல்லாஹு தஆலா காட்டிட்டான், அந்த ஞாபகத்தை கொடுத்துட்டாம்னா அந்த நபிமார்கிட்ட யாரும் போக வேண்டிய அந்த மாதிரி பாக்கியம் பெற்றவர்கள் அங்கெங்கெல்லாம் சுத்தி அலைய தேவையில்லை. அவங்க நேரடியாக யாரிடத்திலேயே வந்து விடுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருவார்கள் என்று முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு ஃபுதூஹாத்துல் மக்கியாவிலே குறிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அளப்பரிய அந்த ரஹமத், அந்த மகத்தான ரஹமத் எப்படிப்பட்டது, எவ்வளவு அழுத்தமானது இந்த உம்மத்துக்கள் மீது. பாவிகள் என்று இவர்களை ஓரம் கட்டி விடவில்லை. காலமெல்லாம் நான் உழைத்தேன், நான் அறிவுரை சொன்னேன், உங்களுக்காக பாடுபட்டேன், உங்களுக்காக சத்தியத்தை சொன்னேன், நேரான வழியை காட்டினேன், எல்லா வழியும் தெளிவாக காட்டப்பட்டோம், அல்லாஹ்வின் திருவேதம் இருந்தும் என் வழிமுறைகள் இருந்தும் இப்படியெல்லாம் மாற்றமாக நடந்த உங்களை நான் கண்டுகொள்ளப் போவதில்லை என்று நம்மை அதோகதியாக விட்டுவிடாமல் அங்கேயும் நம்மை அரவணைக்கும் மகத்தான அந்த அன்பு, அந்த பாசம் சராசரி பாசம் அல்ல. அதனால்தான் நம்முடைய மகான்களும் பெரியோர்களும் சொல்வார்கள், அல்லாஹ் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொன்ன அந்த திருவாக்கை வைத்துக் கொண்டு சொல்வார்கள், எல்லா நபி குல்லு நபியின் குல்லுல் ரசூலி வல் அன்பியா ஹும் குலிகு மினர் ரஹ்மா, அவர்கள் ரஹ்மத்தில் இருந்து படைக்கப்பட்டவர்கள். ஓ நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவர் ரஹ்மா, அவர்களே ரஹ்மத். எல்லா நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறுபாடு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் ரஹ்மத், அந்த மகத்தான ரஹ்மத் இருக்கிறதே சராசரி செய்தி அல்ல, சாமானியமானவர்கள் அல்ல. அந்த சமுதாயத்தின் மீது அவர்களுக்குள்ள அக்கறை, இந்த சமுதாயத்தின் மீது அவர்களுக்குள்ள பற்று, இந்த சமுதாயத்தின் மீது அவர்களுக்குள்ள பாசம், இந்த சமுதாயத்தின் இம்மை நலனில் அவர்களுக்குள்ள பொறுப்பு, இந்த சமுதாயத்தின் மறுமை பேறுகளில் அவர்களுக்குள்ள பொறுப்பு, இதையெல்லாம் விளக்கும் முகமாக அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லி தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நிலையை பற்றி விளக்கம் சொல்கிறார்கள். இவ்வளவெல்லாம் நடக்கிறது, ஆனால் இத்தனை மகத்தான பேறு பெற்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மீது இத்தனை அக்கறை உள்ள, இத்தனை பொறுப்புள்ள முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மீது இத்தனை அவர்களுக்கு அக்கறை இருக்கிறது, இத்தனை பொறுப்புகளுக்கு இருக்கிறது, இத்தனை பற்று பாசம் நம்மை பற்றி அவர்களுக்கு இருக்கிறது, நம் நல்வாழ்வில் அவர்களுக்கு அத்தனை பெரிய அக்கறை இருக்கிறது, அவ்வளவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்குமான உறவில் அவர்களின் நிலை இதுவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையை சொன்னால் அவர்களின் நிலை இதுவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், துஅரது அலைய அமாலுக்கும், என் சமுதாய மக்களே உங்களுடைய அமல்கள் என் கபரில் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு என்னுடைய கபர்ல உங்களுடைய அமல், என்னுடைய அமல்னா இந்த உலகத்தினுடைய கடைசி கோடியிலிருந்து இன்னொரு கோடி வரைக்கும் எல்லா முஸ்லிம் மூமின்களுடைய ஆண் பெண்ணுடைய அமலுடைய ரிகார்டு பட்டியல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இன்னார் மகன், இன்னாரு, இன்ன ஊரு, இன்ன நாடு, எல்லா ரிகார்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுகிறது. அவர்களே சொல்கிறார்கள், துஅரது அலைய அமாலுக்கும், உங்கள் அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, உங்கள் அமல்களுடைய பட்டியலில் நல்ல அமல்களை நான் பார்த்து ஹமீதுல்லாஹ், அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். உங்கள் அமல்களுடைய பட்டியலில் நல்ல அமல்கள் நீங்கள் செய்த பட்டியலை பார்த்துவிட்டு ஹமீதுல்லாஹ், அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். ஆனால் உங்கள் அமல்களுடைய பட்டியல்ல குற்றம் குறைகளை பாவங்களுடைய செய்திகளை பார்த்துவிட்டு இஸ்தக்ஃபர்துல்லாஹ லக்கும், உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸின் செய்தி அவருடைய உயர்ந்த பரந்த சிறந்த மகத்தான நிலைப்பாட்டை நமக்கு விளக்கி காட்டும். என்ன செய்ய தெரியுமா? பாவம் குற்றமும் செய்வது உலகத்து முஸ்லிம்கள்,
பாவ மன்னிப்பு தேடுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது தேடுவாங்களா? இன்னொரு ஆள் செய்யற குற்றத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். யாருங்க கேட்பா? யார் கேட்பாங்களா? தப்பு செய்தவராக வாதிக்கப்படுபவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்காதவரை சமுதாயத்திற்குள் கொண்டு வர முடியாது என்று வாதிக்கிற சமூக கட்டுப்பாட்டு முறைக்குள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள். இதைத்தான் ஃபுத்துஹாத்துல் இலாஹியாவில், ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில் மஹீதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மகான்கள் சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் ஓதுறதா ஹதீஸ் இருக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை இஸ்திக்ஃபார் ஓதுறதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாசூம். எந்த சிறிய பெரிய குற்றங்கள் எதுவும் அவர்கள்ட்ட கிடையாது என்பதை விடவும் ஒருபடி மேல போய் சிறிய பெரிய எந்த குற்றமும் அவர்களில் இருந்து நிகழாது. அப்படி ஒரு பாதுகாப்பு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட, குற்றம் செய்யவே வராது, தப்பு செய்யவே வராது. எந்த குற்றமான எண்ணம், பார்வையால், செவிப்புலனால், உணர்வால், சிந்தனையால், எண்ணத்தால், செயலால், பேச்சால் தப்பு தவறுனே வராது. அப்படி ஒரு பரிசுத்தமான பார்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பார்வை. அப்படிப்பட்ட பரிசுத்தமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒன்றுக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அதுவும் கூட அவர்களுக்காக அவர்கள் செய்யும் இஸ்திக்ஃபார் அல்ல, இந்த உம்மத்துகளுக்காக செய்யும் இஸ்திக்ஃபார் என்று மகான்கள் சொல்வார். நமக்காக பாவ மன்னிப்பு தேடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு குர்ஆனை வாங்கி தந்து, இவ்வளவு நல்வழியை நமக்கு காட்டி தந்து, நல்ல வழிகளை சொல்லித் தந்து, நல்ல வழியில் வாழும் மக்களை முன்மாதிரியாக விட்டு சென்று, நமக்கு சொல்ல உலகத்தில் யாரும் சொல்லாத அபூர்வமான அறிவுரைகளையும் பாடங்களையும் பக்தியையும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டி வாழ்ந்து காட்டிய நிகரற்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம செய்யற பாவங்களுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணுமா? அப்படிப்பட்ட ரசூலை, அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்முடைய பார்வையில் எப்படி பார்க்க வேண்டும்? நமக்கும் அவர்களுக்குமான உறவில் அவர்களை பற்றிய நம்முடைய பார்வை என்ன என்று இன்னொரு லைனுக்குள்ள வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல தொடங்குகிறார்கள். ஆனா அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களே நான் உங்களுக்காக எல்லாம் செய்வேன், உங்கள் குற்றத்துக்கு நான் மன்னிப்பு கேட்பேன், ஆனா என்னை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட நான் அவர்களுக்கு உயர்வானவராக இருக்க வேண்டும். மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட நான் உயர்வானவராக இருக்க வேண்டும். வயின் ஷில்துல் ஃபக்ரவு அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நீங்க விரும்பினா இந்த ஆயத்தை ஓதி பாருங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். அன அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நான் மூமின்களுக்கு உயிரை விட உயர்வானவராக என்னை அவர்கள் மதிக்க வேண்டும். என்னை விட வேற ஒன்னையும் அவர்கள் உலகத்தில் என்னை விட வேற யாரையும் உயர்வாக மதிக்க கூடாது. அப்படி மதிக்க வேண்டும். அப்படி மதிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிற செய்தியை குர்ஆனில் நீங்கள் பார்க்க வேண்டுமா? வயின் ஷில்தும் ஃபக்ரவு அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த ஆயத்தை ஓதி பாருங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு அவர்கள் உயிரை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உயர்வானவர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப நாம் அவர்களை, நமக்கும் அவர்களுக்கும் மத்தியிலான உறவில் அவர்களை பற்றிய நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு நம் உயிரை விட உயர்வானவர்கள், அவர்களை போல் வேறு யாரையும் நாம் நேசிக்க கூடாது. தாயோ, தந்தையோ, மனைவியோ, மக்களோ, வேறு எவரையும் அவர்களை போல் நாம் நேசிக்க கூடாது. எவர் மீது நமக்கு உள்ள நேசத்தை விட அவர்கள் மீது நமக்கு இருக்கிற நேசம், அவர்கள் மீது நமக்குள்ள மரியாதை, அவர்கள் மீது நமக்குள்ள கரிசனம், அவர்கள் மீது நாம் காட்டுகிற கௌரவம் எல்லாம் மிக உயர்வாக இருக்க வேண்டும் என்ற உண்மைக்கு வடிவம் தரும் வார்த்தை அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்ற குர்ஆன் வசனமும் அனா அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்ற ஹதீஸும் இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிதர்சனமான முதல் சின்னம் யார் என்றால் சஹாபிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் கௌரவித்த விதம் எப்படி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் இப்படி நிமிர்ந்து நேருக்கு நேர் இப்படி பார்ப்பதில்லை. ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் லா யுஹித்தூன இலைஹி நலர், நேரடியாக இப்படி நேருக்கு நேர் இப்படி கூர்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் பார்ப்பதில்லை. ஒரு இளம்பெண், திருமணமாகாத இளம்பெண் நாணத்தோடு தலையை தாழ்த்தி தன்னுடைய பார்வையை நிமிர்த்துவது போல் சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அத்தனை கௌரவ உணர்வோடும் அத்தனை கரிசனத்தோடும் அத்தனை மரியாதையோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தாழ்த்தி பார்ப்பார்கள், தலையை நிமிர்ந்து பார்க்க மாட்டார்கள் என்று புகாரியின் ரிவாயத்து சொல்லி காட்டுகிறது. லா யுஹித்தூன இலைஹி நலர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு வந்து எதையேனும் ஒன்றை அவரிடத்தில் கேட்டு பெற வேண்டும் என்பதற்காகவோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வீட்டிற்கு வந்து வீட்டின் கதவை தட்டும் அவசியம் வந்தால் அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபிகளில் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை கையால் தட்ட மாட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் கதவை விரலால் தட்ட மாட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் கதவை நகத்தின் வெளிம்பால் தட்டுவார்கள். அத்தனை அடக்கம், அத்தனை பக்தி, அத்தனை மரியாதை சஹாபிகளிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய மரியாதை உணர்வு இருந்தது. அப்படி ஒரு மரியாதை உணர்வு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் எப்படி பழக வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் எப்படி பேச வேண்டும், அவர்களை பற்றிய உணர்வு எப்படி இருக்க வேண்டும், அவர்களை பற்றிய மரியாதை எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வரையை, முறையை, நெறியை, நீதியை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறார். பெருமானாரிடத்தில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைப்பாட்டை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவார். சஹாபிகள் அதை புரிந்து நடந்து கொண்ட பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மகத்துவத்திற்கும் மாண்புக்கும் எடுத்துக்காட்டு. நமக்கெல்லாம் ஒன்று தெரியும், 2 படி 3 படி மிம்பர் படி தான் உலகத்துல. மஸ்ஜிது நபவியில நீங்க எல்லாம் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போய் மஸ்ஜிது நபவியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு ஈச்ச மரத்தினுடைய அடிபாகத்தை மிம்பராக பயன்படுத்தி பின்னர் முறையான ஒரு மிம்பர் படி மரத்தால் செய்து கொண்டு வந்து வைக்கப்பட்ட பொழுது அதை பயன்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த படி 3 படி தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அந்த பொறுப்புக்கு, அந்த ஹிலாஃபத்துக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த படியில் நின்று கொண்டு குத்துபா நிகழ்த்துவார்களோ, எந்த படியில் நின்று கொண்டு பயானிப்பார்களோ அந்த படியில் தான் நிற்கத்தான் தகுதி உள்ளவர் அல்ல என்ற முடிவோடு அந்த படிக்கு ஒரு படி கீழே இறங்கி நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற படியில் நின்று கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு குத்துபா ஓதியது இல்லை, அந்த படியில் நின்று கொண்டவர்கள் பயானித்தது இல்லை. ஒரு படி கீழே இறங்கி நின்று கொண்டு பயானிக்கிறார்கள், ஒரு படி கீழே இறங்கி நின்று கொண்டு குத்துபா ஓதுகிறார்கள். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான ஒரு அறிவிப்பு இருக்குது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நிகராக இன்னொரு சஹாபி கிடையாதுன்னு. அவர்கள் 2 ஆண்டு கால இடைவெளி அவர்கள் வஃபாத் ஆகிற பொழுது அந்த ஹிலாஃபத்தின் அடுத்த பொறுப்புக்கு யார் வர்றா? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா. யாருக்கு கலீஃபான்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கலீஃபா இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கலீஃபா இல்லை, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கலீஃபா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம்தான். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கலீஃபா இல்லை. அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கலீஃபா. அப்ப அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யோசனை பண்ணாங்க. இது நம்ம சப்ஜெக்ட்ல நழுவி போற இன்னொரு செய்தி அல்ல, கொஞ்சம் தொடர்புள்ள செய்தி தான், நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இது இப்படியே வளர்ந்துகிட்டே போனா சரியில்லாம போயிடுமே. அதாவது உண்மையில் அவர்களுக்கு சொல்வதானால், உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உண்மையில் சொல்வதானால் கலீஃபத்து கலீஃபத்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். அடுத்த இவங்க காலத்துக்கு பிறகு இன்னொரு கலீஃபா வருவார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேச்சு. இப்பவே உஸ்மான் முடிவு பண்ண இல்ல, பிறகுதான் முடிவு பண்ணப்படுது, வேற விஷயம். அடுத்த கலீஃபா வர்ற பொழுது என்ன சொல்லணும் தெரியுமா? அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கலீஃபாவே தவிர அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கோ கலீஃபா இல்ல.
அப்ப உமர் ரதி உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றதா எப்படி சொல்லணும்? கலீஃபத்து கலீஃபதி 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 ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரிசை வந்துரும். அலி ரலியல்லாஹு சொல்றதா இருந்தா கலீஃபத்து கலீஃபதி 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 ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். வார்த்தை நின்றுகிட்டே போயிடும். அதுக்காக உமர் ரலியல்லாஹு ஒரு முடிவுக்கு வந்தாங்க, என்ன நம்ம கலீஃபான்னு சொல்லாதீங்க, அமீருல் முஃமினீன்னு சொல்லுங்க. நம்ம கலீஃபான்னு சொல்லாதீங்க, என்ன நம்ம எப்படி சொல்லுங்க, அமீருல் முஃமினீன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அமீருல் முஃமினீன்ங்கிற சொல்லணுங்கிற முறையை முதலில் கொண்டு வந்ததும் அதற்கான காரணமும் இதுதான். உமர் ரலியல்லாஹு கிலாஃபத்து பொறுப்புக்கு வந்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு நின்ற இரண்டாவது படியில் தான் நிற்க யோகியதை உள்ளவர் அல்ல என்ற முடிவுக்கு வருகிறார்கள். பெருந்தன்மையை பார்த்தீங்களா? அதான மனித பண்பு, இஸ்லாம் கற்றுக் கொடுத்த பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகரற்ற சஹாபி என்று அபூபக்கர் ரலியல்லாஹுவை சொன்னதற்கு பிறகு அவர்கள் நின்ற படியில் இருக்கிற யோகியதாம்சம் தனக்கு இல்லை என்ற முடிவுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வருகிறார்கள். இரண்டாவது படியில் நீக்கி இல்ல, மூணாவது படியில் கீழே இறங்கி ஒரு படி தாழ நிற்கிறாங்க. அவர்கள் காலம் முடிஞ்சது. உஸ்மான் ரலியல்லாஹு கிலாஃபத்து பொறுப்புக்கு வர்றாங்க. இப்ப கீழே இறங்கி தரையில தான் நிக்கணும். இப்ப அந்த படியில நான் உமர் ரலியல்லாஹு நின்ற படியில் நான் இருக்க யோகியதை என்ற முடிவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு வந்தால் இப்ப தரையில தான் நிக்கணும், மிம்பர்ல நிக்க வழி கிடையாது. ஒரு யோசனை பண்ணாங்க உஸ்மான் ரலியல்லாஹு, ஒரு புதிய மிம்பரை தயார் செய்தார்கள். ஒரு 3 படி ஒரு புதிய மிம்பரை தயார் பண்ணாங்க. அந்த மிம்பரை கீழே வச்சாங்க. இந்த பழைய மிம்பரை இதுக்கு மேல தூக்கி வச்சுட்டாங்க. புதிய மிம்பரை கீழே அந்த மிம்பரை கீழே வைக்க முடியாது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றபடி அபூபக்கர் ரலியல்லாஹு நின்ற மிம்பர், உமர் ரலியல்லாஹு நின்ற மிம்பர் கீழே வைக்க கூடாது. அதுக்காக உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு மிம்பரை தயார் பண்ணி கீழே வச்சு சரியா பொருத்தி இதுக்கு மேல அந்த மிம்பரை தூக்கி வச்சுட்டாங்க. இவங்க தான் செஞ்ச மிம்பர்ல தான் அவங்க குதுபா ஓதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கி கொடுத்த பண்பாடும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த நாகரீகமும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை ஒழுங்கும், யாரை எப்படி என்ன முறையில் கௌரவிக்க வேண்டும் என்ற நியதியும் நெறியும் இஸ்லாத்தின் வழியாக கலீஃபாக்களால் உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் கௌரவித்த விதம், சஹாபிகள் கண்ணியப்படுத்திய விதம், சஹாபிகள் பெருமைப்படுத்திய விதம், அப்படியெல்லாம் இருக்கிற நிலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கென்று ஒரு தேவை வந்தால் அந்த தேவைக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க அவர்களுக்கு தெரியும். அவர்கள் உண்மையில் அரபிகள், அரபியில் வாசகம் அமைக்க தெரியாதவர்கள் அல்ல. யா ரசூலல்லாஹ் எனக்காக துஆ செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முறையிடுவார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி துஆஅன் அதூ பிஹா ஃபிஸ் ஸலாத், எனக்கு ஒரு துஆவை சொல்லித்தாங்க, நான் தொழுகையில அத்தஹியாத் ஸலவாத்தெல்லாம் ஓதிட்டு கடைசில அந்த துஆவை நான் ஓதுறேன்னு சொன்னான். அல்லிம்னி துஆஅன் அதூ பிஹா ஃபிஸ் ஸலாத், ஒரு துஆவை சொல்லித்தாங்க. இந்த துஆவை நம்ம மாதிரி தமிழ்ல தர்ஜுமா பண்ண வேண்டிய தேவை இல்லை அவங்களுக்கு. அவங்க அரபி தான், அரபியில உண்டாக்க தெரியும். அல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு எழுத படிக்க தெரிஞ்ச ஆள், எழுத படிக்க தெரிஞ்சவங்க அரபியில ரொம்ப குறைவு அந்த காலத்துல. அபூபக்கர் ரலியல்லாஹு எழுத படிக்க தெரிந்தவர். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி துஆஅன் அதூ பிஹா ஃபிஸ் ஸலாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி கேட்டது, ஏன் துஆவை நீங்களா அல்லாஹ்ட்ட கேட்க கூடாது? உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு தானே தெரியும். எங்கிட்ட வந்து சொல்லி நான் துஆவை சொல்லி தரணுமான்னு அந்த மாதிரி கோரிக்கை வைக்காம அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு துஆவை சொல்லி கொடுக்கறாங்க. துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரன் கபீரா ஃபக்ஃபிர் லீ மக்ஃபிரத்தம் மின் இன்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். யா அல்லாஹ், நான் பெரிய பாவி, பெரிய பாவங்களை செய்தவர், அதிக அளவில் பாவங்களை செய்தவர். என் பாவங்களை யா அல்லாஹ் உன் அருளால் நீதான் என்னை மன்னித்து உன் ரஹமத்தை எனக்கு நீ பொழிய வேண்டும் என்பது இதனுடைய நமக்கு தெரிஞ்ச தமிழ் அதுதான். இதுக்கு மேல எனக்கு தமிழ் தெரியாது. இந்த துஆவுக்கு எனக்கு தெரிஞ்ச தமிழ் அதுதான். வேற யார்கிட்ட கண்டிப்பா தமிழ் சொல்ல தெரியாது. என்ன வேணும் விளங்கல. அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரன் கபீரா, நான் மிக பெரிய அளவில் பாவம் செய்தவர், அதிக அளவில் பாவம் செய்தவர். இறைவா, உன் அருள் கொண்டு என்னை நீ மன்னித்து உன் அருளை பொழிய வேண்டும் என்று இந்த துஆவினுடைய நமக்கு தெரிஞ்ச தமிழ் இதுதான்.
எனக்கு மனசுல ஒரு கேள்வி எழுது, இப்ப இல்ல எப்பவே எழுதுகிட்டு இருக்கு, ஆனா அதுக்கு பதில தேடுற கிடைக்கவே இல்லை இன்னை வரைக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்த பெரிய பாவங்கள் என்ன, அவர்கள் செய்த அதிகப்படியான பாவங்கள் என்னன்னு தேடி பார்க்கிற ஒரு பாவம் ஒரு குத்தம் குறை கூட நம்ம கண்ணுல வரலாற்றுல படவே இல்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க, நான் பெரிய பாவி, அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக. துஆ வேணும்னு தான் இவங்க கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லி கொடுக்கிற பொழுது, நான் பெரிய பாவி, அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாகன்னு சொல்லி கொடுக்கறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் உங்களை துஆ தானே சொல்லி கேட்டேன், என்ன பெரிய பாவின்னு சொல்றீங்களா, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எதிர்வாதம் பண்ணவில்லை. அதான் விசேஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இஸ்லாமிய சன்மார்க்க நெறியினுடைய ஜீவாதார விதி இதற்குள் இருக்கிறது. நான் என்ன பெரிய பாவம் செஞ்சேங்கிற வாதத்திற்குள் போகாமல், யா ரசூலல்லாஹ், இந்த நீங்கள் கற்றுக் கொடுத்த துஆவை நான் வழக்கப்படுத்துவேன் என்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் நபவி போன்ற மகான்கள் பேதைகள் எல்லாம், இமாம் ஷாஃபி போன்ற மகான்கள் பேதைகள் எல்லாம் அத்தையாவது கடைசி துஆ ஓத சொல்றாங்க. ஓதுறது சுன்னத்துன்னு ஹதீஸ் இருக்கு. நான் இப்ப அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயும் போக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் மதித்த விதம், சஹாபிகள் கௌரவித்த விதம், சஹாபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பித்த விதம், அல்லாஹு தஆலா ஒரு மகத்தான சிறப்பு தன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். அவர்கள் முழு நிலவில் நடந்து சென்றாலும் அல்லது அரைகுறை நிலவில் நடந்து சென்றாலும், சூரியன் சுட்டடிக்கிற பொழுதோ அல்லது சூரிய வெயிலிலோ நீங்கள் நடந்து சென்றாலும் அவர்களுக்கு பூமியில் நிழல் விழுவதில்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முழுமை செய்தி. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹு தஆலா நிழல் விழும் நிலையை ஏற்படுது? எல்லா பொருளுக்கும் நிழல் இருக்கு. மனுஷன் முதல் எல்லா ஒரு ஜட பொருளுக்கும், அது சந்திரனோ சூரியனோ ரெண்டிலும் நிழல் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிழல் இல்லை. எதனால் இல்லை? அந்த நூறானியத்திற்கு காரணம் என்ற ஒரு வாதம் இருக்க, இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிழலில் கூட இன்னொரு ஆள் காலு விரிக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு உருவத்தின் நிழலில் கூட இன்னொரு மனுஷனுடைய கால் படக்கூடாது என்று அல்லாஹு தஆலா அத்தகைய மரியாதையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலேயான உறவில் அவர்களை பற்றிய நமது பார்வை என்ன என்பதை பற்றி சஹாபிகளுடைய நடைமுறை நமக்கு விளக்குகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நம்முடைய பார்வை, மற்ற செய்தியெல்லாம் அவருக்கு இருக்கட்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், லா தஜஅலு துஆ அர்-ரசூல் கதுஆஇ பஅலிக்கும் பஅலா. உங்களுக்கு மத்தியில் நீங்க ஒரு ஆளை பேர் சொல்லி கூப்பிடுறது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடக்கூடாது. உறவு முறையை வச்சு கூப்பிடுறது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு முறையை வைத்து கூப்பிடக்கூடாது. இந்த அர்த்தம் இதற்குள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தேங்கிறதுக்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அருமை மாப்பிள அப்படின்னு கூப்பிட்டதாக சரித்திரம் வரலாறு கிடையாது. தன் மகளை மணமுடித்து கொடுத்தேன் என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு மருமகனே கூப்பிட்டதாக வரலாறு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை மணமுடித்தேன் என்பதற்காக உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா மாமான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமிழ்ல கூப்பிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த மாமாவுக்கு அரபி வார்த்தை, அது அப்படித்தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும். இல்லைச்சா தமிழ்லயா கூப்பிடுவாங்கன்னா கேள்வி வரக்கூடாது. அப்ப மாமாங்கிற வார்த்தைக்குரிய அரபி வார்த்தையை பயன்படுத்தியதாக இல்லை. அருமை கணவர் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கணவர் என்பதை குறிக்கிற நடைமுறை சொல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவியும் பயன்படுத்தியதில்லை, எந்த உறவுக்காரர்களும் பயன்படுத்தியதில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அம்முகளாகிய பெரிய தகப்பனாராகிய அப்பாஸ், பெரிய தகப்பனாராகிய ஹம்சா போன்ற எவரும் ரலியல்லாஹு அன்ஹுமா எவரும் என்னுடைய அருமை மகனே என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. மாறாக யா ரசூலல்லாஹ், எல்லோரும் யா ரசூலல்லாஹ். இன்னொரு வார்த்தையை அவர்கள் யா நபி அல்லாஹ் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை, ரிசாலத்தை, மகத்துவத்தை விளக்கும் வார்த்தையை தவிர இன்னொரு வார்த்தை எந்த சஹாபியும் எந்த உறவு முறைக்காரரும் பயன்படுத்தியதாக எந்த சான்றும் நம்முடைய ஹதீஸில் குறிக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னா, லா தஜஅலு துஆ அர்-ரசூல் கதுஆஇ பஅலிக்கும் பஅலா. இப்படி இன்னொரு பொருளும் கூட எடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் கேட்கும் துஆவை நீங்க கேட்கிற துஆவும் ரெண்டு ஒண்ணா நினைக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற என்னிடத்தில் கேட்கும் துஆவையும் என்னிடத்தில் நீங்கள் கேட்கும் துஆவையும் ஒண்ணாக பாவிக்க கூடாது. அந்த துஆவை நான் உடனே கபூல் செய்வேன், உங்க துஆவை விரும்பினா கபூல் செய்வேன். இப்படிதான் அர்த்தம்.
இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு நம்முடைய எப்படி மரியாதையாக இருக்க வேண்டும். லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சப்தத்தை அவர்கள் சப்தத்தை விட நீங்கள் உங்கள் சப்தத்தை உயர்த்தக்கூடாது என்றும், லா துகத்திபு பைன யதையி நஜ்வாக்கும் ஸதகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் முந்தக்கூடாது, அதுக்கு ஏதாவது நீங்க பேச போனா சதக்கா கொடுக்கணும் என்பது போன்ற பல்வேறு விதமான அறிவுரைகளை ஆணைகளாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறார். பல்வேறு விதமான செய்திகளை அறிவுரைகளாக அல்ல, ஆணைகளாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் இன்னொன்னு சொல்லி காட்டுவார், லா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜ்ஹரி பஅதிக்கும் லிபஅலின், உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு முன்னால் ஒருவர் இறைந்து பேசுவது போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் இறைந்து பேசக்கூடாது. ஒரு நிகழ்ச்சி இறைந்து பேசக்கூடாது என்று ஆணை பிறப்பிக்கிற அல்லாஹ் அப்படி இறைந்து பேசினால் என்ன நடக்கும் என்று ஒரு முடிவையும் சொல்கிறான். அன்தஹபத அமாலுக்கும் அன்தும் லா தஷூரூன், உங்க அமல் நீங்க செஞ்ச எந்த அமலும் நிக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். நீங்க எந்த அமல் செஞ்சிருந்தாலும் அத்தனையும் அழிஞ்சு போயிடும். அமல் அழிகிறது யாருக்கு தெரியுமா? முஸ்லீமுக்கு கிடையாது, காஃபிருக்கு தான். அமல் அழிகிறதுங்கிறது யாருக்கு தெரியும்னா முஸ்லீம் கிடையாது, காஃபிருக்கு தான். ஆனா அல்லாஹ் சொல்கிறான் முஸ்லிமுக்கே அமல் அழிஞ்சிரும்ங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதியை, முறையை, ஒழுங்கை, கட்டுப்பாட்டை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபின் வழியே ஆணைகளாக சொல்லுகிறார். அந்த ஆணை நிறைவேற்றப்பட வேண்டிய ஆணைகள், பேணப்பட வேண்டிய உத்தரவுகள், அந்த உத்தரவுகளுக்கு அடிப்படையாக அமைகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கௌரவிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதுக்கு அடிப்படையாக இன்னொரு செய்தியை சொல்வா, இன்னல்லதீன யூதூன ரசூலல்லாஹ், இன்னல்லதீன யூதூன் அல்லாஹ் வ ரசூலஹு வல்லதீன யூதூன அல்லாஹ் வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு கடுமையான எச்சரிக்கையை சொல்கிறார். அல்லாஹ் தஆலாவை வேதனைப்படுத்தியவர்கள், அல்லாஹ்வின் ரசூலை வேதனைப்படுத்தியவர்கள், அல்லாஹ்வை யாரும் வேதனைப்படுத்த முடியாது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி, யாரும் அல்லாஹ்வை வேதனைப்படுத்த முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வருத்தப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்படுத்தியவன் அல்லாஹ்வை வேதனைப்படுத்தியவன். அதற்காக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை வேதனைப்படுத்தியவன், அல்லாஹ்வின் ரசூலை வேதனைப்படுத்தியவன். முடிவு என்ன தெரியுமா? லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ்வின் சாபம் உலகத்திலும் அவனுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வின் சாபம் மறுமையிலும் அவனுக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிகளை, முறைகளை அல்லாஹ் ஆணைகளாக சொல்கிறார். இன்னொரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? சந்தேகத்திற்குரியதை கூட சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபிகளுக்கு பயானித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த முனாஃபிக்குகள் பூரா யகூதிகள் தான். முதல்ல ஒரு அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்குங்க. அந்த காலத்துல முனாஃபிக்குன்னு இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் தலைமையில அவ்வளவு பேரும் முனாஃபிக் தான், ஒரிஜினல் அரபி கிடையாது, பூரா யகூதி. எல்லா முனாஃபிக்கு யகூதி தான். அப்ப இந்த யகூதிகள் முஸ்லீம்கள தேசத்துல சபையில வந்து இருப்பாங்க. யகூதிகள் பேசும் மொழி ஹிப்ரு மொழி. இங்க இருக்கிறதுனால அரபி பேச தெரியும். யகூதிகள்ட்ட ஒரு வழக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானித்துக் கொண்டிருக்கும் பொழுது சஹாபிகள் அவர்களுடைய கவனத்தை தங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக சஹாபிகள் ஒன்று சொல்வார்கள், ராயினா யா ரசூலல்லாஹ், நாயகமே தங்களுடைய மேலான கவனத்தை எங்கள் பக்கமும் சற்று திருப்புங்கள் என்ற பணிவான அர்த்தம். ராயினா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் தங்களுடைய மேலான கவனத்தை எங்களின் பாலும் திருப்புங்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இதை பயன்படுத்தி இந்த யகூதி முனாஃபிக்கள் என்ன செஞ்சான்? கூட்டத்தில் அவனும் முஸ்லீம் தேசத்தில் தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவனும் பார்த்தா நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், ராயினா யா ரசூலல்லாஹ் அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சுட்டான் சபையில உட்கார்ந்து. அவன் ராயினான்னு சொல்றான் பாருங்க, அந்த வார்த்தை அவன் அரபியினுடைய ராயினாவை சொல்ல இல்லை, ஹிப்ரு மொழியின் ராயினாவை சொல்லுகிறான். ஹிப்ரு மொழியில ராயினான்னு சொல்ல மிக மட்டமான, மோசமான, அருவருக்கத்தக்க ஒரு அர்த்தம். இப்ப சொல்ல வேண்டாம், நம்ம சபையில சொல்ல வேண்டாம். அவன் அந்த அர்த்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்னா, ராயினா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அந்த தப்பான அர்த்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றான், ராயினா யா ரசூலல்லாஹ்னு.
இது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் தெரியும். அல்லாஹ் உடனே ஒரு ஆயத்தை இறக்குறான், சஹாபிகளுக்கு சொல்றான், நீங்கள் உண்மையான நோக்கத்தில், உண்மையான எண்ணத்தில், கௌரவமான உணர்வோடு, பக்தி பூர்வமாக, பணிவு பூர்வமாக ராயினா யா ரசூலல்லாஹ்னு சொல்றீங்க. ஆனா அந்த தப்பான முனாஃபிக்கு தப்பான பொருளில், வித்தியாசமான அர்த்தத்தில், ஹிப்ரு மொழி வார்த்தையாக ராயினா யா ரசூலல்லாஹ்னு தப்பான அர்த்தத்துல சொல்றான். இனிமே நீங்க இந்த வார்த்தையை சொன்னா அவன் தப்பா பயன்படுத்துவான். அதனால வலா தகூலு ராயினா வகூலு உன்துர்னா, வார்த்தையை நீங்க மாத்துங்கன்னு அல்லாஹ் சொல்றான். லா தகூலு ராயினா, நம்ம நீங்க ராயினான்னு சொல்லாதீங்க. அவன் ராயினாவை தப்பா பயன்படுத்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வித்தியாசமான கருத்தில் சொல்லுகிறான், அருவருக்கத்தக்க கருத்தில் சொல்லுகிறான், விசனிக்கத்தக்க கருத்தில் சொல்லுகிறான். நம்ம ராயினாவை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். வலாக்கின் கூல் உன்துர்னா, நீங்க இப்ப உன்துர்னான்னு சுத்தமா அரபி, அவன் இந்த வார்த்தையை மாற்ற முடியாது. உன்துர்னான்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அரபிக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகத்துவப்படுத்துவதில், அவர்களுடைய கௌரவத்திற்கு இழுக்கை உண்டாக்காமல் நடந்து கொள்வதில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன சிறிய செய்திகளும் சான்றுகளும் தான் இவை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் நம்முடைய பார்வை மிக உயர்வாக இருக்க வேண்டும், மிக 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 சிறப்பாக இருக்க வேண்டும். அவர்களை பற்றிய நமது எண்ணமும் நம்முடைய சிந்தனையும் மிக கண்ணியத்திற்குரியதாக அமைய வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை நசீபாக்கி தர வேண்டும் நமக்கெல்லாம். நாம் அவர்களை மனிதர் என்று ஈமான் கொண்டவர்கள் அல்ல, நபி என்று ஈமான் கொண்டவர்கள். நாம் அவர்களை சராசரி என்று ஈமான் கொண்டவர்கள் அல்ல, சாமானியர் என்று ஈமான் கொண்டவர்கள் அல்ல, ரசூல் என்று ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய மகத்துவத்திற்குரிய அந்த ரசூலை நபி என்று ஈமான் கொண்டு, ரசூல் என்று ஈமான் கொண்டு அந்த வழியில் வாழ்வதாக வைராக்கியம் பெற்று வந்திருப்பவர்கள் நாம். எனவே நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவிப்பதில் தான் அவர்களுக்கும் நமக்குமான பந்தத்தின் நம்முடைய நிலைப்பாடு சரியாக இருக்கும். அப்படி சரியாக இருக்கும் வழியில் நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய பார்வையை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. யா ரசூலல்லாஹ், தங்களை பார்க்காமலேயே ஈமான் கொண்ட சமூகம் நாங்கள். தங்களை பார்க்காத எங்களுக்கு உங்களை முறையாக காணும் நசீபை தருவீர்களாக, அது கனவிலும் விழிப்பிலுமாக. யா ரசூலல்லாஹ், உங்களை முறையாக கௌரவிக்கும் பண்பை, முறையாக கௌரவிக்கும் உணர்வை அல்லாஹ் எங்களுக்கு தந்து அருள் புரிய கருணை புரிவீர்களாக. தாங்கள் பிறந்தது போன்ற ஒரு நாள் இது, தாங்கள் பிறந்த நாள் அல்ல, பிறந்தது போன்ற ஒரு நாள் இது. இந்த நாளை நாங்கள் கௌரவிப்பதின் மூலம் அல்லாஹ் சொன்னது போல் குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, நீங்கள் பிறந்த செய்தியை கேட்டும் உங்களுடைய உயர்வை கூறியும் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். எங்களை இம்மையிலும் சந்தோஷப்படுத்துங்கள், மறுமையிலும் சந்தோஷப்படுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்கள் உம்மத்துகளாக இருக்கவும், உம்மத்துகளாக வாழவும், உம்மத்துகளாக மரிக்கவும், உம்மத்துகளாக மஹ்ஷரில் எழுப்பவும், உம்மத்துகளாக தங்கள் சமூகத்தில் சொர்க்கம் புகவும் அல்லாஹ் எங்களுக்கு நசீபை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவுபடுத்திக் கொள்வதற்கு முன்னால் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய பள்ளியின் நிர்வாகக்குழு பெருமக்கள், அமைதி காத்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.